தொடர்ந்து 4 நாளா இறங்கிட்டு இருந்த மார்க்கெட் நேற்று வந்து ஒரு சப்போர்ட்டில் ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் ஒரு 150 பாயிண்ட்ஸ் க்ரீன் கேண்டில் போட்டு இன்வெஸ்டர்ஸுக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சூழ்நிலையில் யுஎஸ்யுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து அந்த மகிழ்ச்சியில் நிரந்தரமற்றதாக ஆக்கி வச்சிருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து 20 மூவிங் ஆவரேஜ் 20க்கு கீழே தான் ட்ரேட் ஆகுது. என்னைக்கு 20 மூவிங் ஆவரேஜ் மேலே போகுதோ அப்போது ஃபர்தராக இன்னும் மார்க்கெட் வந்து மேல் சைடு மூவ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு முடிவுக்கு வரலாம். அதே மாதிரி 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகுது. 20 மூவிங் ஆவரேஜ் அண்ட் 50 மூவிங் ஆவரேஜுக்கு நடுவில் ட்ரேட் ஆகுது. சரியா? அதே நேரத்தில் வந்து ஒரு ரைசிங் சேனலுடைய சப்போர்ட்டில் இந்த ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் டெக்னிக்கலாக சரி. ஆனால் எஃப்ஐஸ் வந்து ஒரு 11,000 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க இந்த மாதத்தில். நேற்று வந்து ஒரு 104 கோடிக்கு மட்டும்தான் பை நடந்திருக்கு. ஸோ அவங்க வந்து பை சைடு டேர்ன் ஆகலை, ஒன்லி செல்லிங் இல்லாட்டி சின்னதாக அந்த பை நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கிடையாது. அதே நேரத்தில் மோசமான நெகட்டிவும் இல்லை. சரியா? ஒரு நியூட்ரலாக தான் போய்ட்டு பெரிய அமௌண்ட்டில் செல்லிங் நடக்கலை. வெறும் 10,000-11,000 கோடி தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே விற்றுருக்காங்க. சரி, யூஎஸ் இன்ஃப்ளேஷன் என்ன சொல்லுது? மே மாதத்தில் 2.4 இருந்தது வந்து ஜூன் மாதத்தில் 2.7. சரியா? இதனால் ஃபியூச்சர்லாம் ஃபால் ஆயிடுச்சு. சரி, நம்ம இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் 2.1% இருந்தது. அது ஒரு பாசிட்டிவாக மார்க்கெட் பார்த்து தான் நேற்று ஏறிச்சு. சரி, யூஎஸ் விக்ஸை செக் பண்ணும்போது 1% அப் ஆகி 17.38. நேற்று வந்து இந்தியா விக்ஸ் வந்து 4% டவுன் ஆகி 11.48 இருந்தது. அது அந்த பக்கம் இருக்கட்டும். சரி, ஐஎன்ஆரை செக் பண்ணும்போது 86, இப்போ வந்து 85.99. 86ங்கிறது உண்மையிலே ஒரு கவலையான விஷயந்தான். மணி கொஞ்சம் வீக் ஆகிட்டுருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது 85க்கு கீழே வந்ததுன்னா இல்லை அட்லீஸ்ட் 85 ரேஞ்சில் இருந்தால் கூட பரவாயில்ல. 86 மேலே ஃபர்தராக போய் 86, 86.87 அப்படிங்கும்போது இன்னும் மார்க்கெட்டுக்கு நல்லது அல்ல. கோல்டு வந்து 3,330ங்கிற இடத்துல கன்சால்டேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நாளாகவே அந்த இடத்துல கன்சால்டேஷன் நடந்துகிட்ருக்கு. பிரேக் அவுட்ஸ் மேலே கீழே எதையாவது ஒரு நியூஸை எதிர்பார்த்துட்ருக்குன்னு நம்ம முடிவுக்கு வரலாம். பிட்காயினை பொறுத்தவரையில் 1,23,236 தான் இப்போ புதிய லைஃப் டைம் ஹை. இப்போ 1,17,500ங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. குரூடாயில் 0.5% அப் ஆகி 66.88. ஏன்னா குளோபலில் ஒன்றும் ஒரு நல்ல செய்தி மாதிரி இல்லை, எல்லா இடத்துலையுமே பிரச்சனை. இப்போ அந்த நியூஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். இதான் எல்லா டேட்டாவுமே டெக்னிக்கலாக மிக்சடாக தான் இருக்குது. சென்டிமெண்ட் மிக்சடு தான். டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலில் என்ன நியூஸ் எப்படி இருக்குங்கிறது இப்போ பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி வந்து குளோபல் மார்க்கெட்டுடைய டேட்டாஸ் மட்டும் பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் வந்து 0.25% டவுனு, S&P 500 0.5% டவுனு, நாஸ்டாக் 0.25% அப்பு. யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 3/4% டவுனு, CAC இட்டாலி 0.5% டவுனு, DX ஜெர்மனி 0.5% டவுனு, ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.25% டவுனு, கொரியா கோஸ்பி 3/4% டவுன். கிட்டத்தட்ட எல்லா மார்க்கெட்டுமே டவுன் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை. நேற்று இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து மேலே ஏறி முடிந்தது. இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் எல்லாமே இறங்கியிருக்கு. இது கிஃப்ட் நிஃப்டியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாயிண்ட்ஸு லோயரில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ கேப் டவுனுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் தெரிஞ்சிடும். நம்ம லாஸ்ட்டாக வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே கூட தெரிஞ்சிடும், பார்க்கலாம். ஏடிஆரை செக் பண்ணும்போது HDFC ஏடிஆர் ஃப்ளாட்டு, அப்புறம் ஆஃப்டர் ஹவர்ஸில் 0.25% டவுனு, ICICI ஃப்ளாட்டு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 0.25% அப்பு. HDFC 0.25% டவுனு, ICICI 0.25% அப்பு. விப்ரோ 3/4% அப்பு, இன்ஃபோசிஸ் 1.25% அப்பு. அதாவது ஐடி செக்டர் மேல் நோக்கி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ரிலையன்ஸு டேட்டா வரல, DRC.
ஓகே, சில நியூஸ் பார்த்துட்டு டெக்னிக்கலாக அண்டு என்ன நடக்கலாம் அண்டு கிஃப்ட் நிஃப்டி பார்த்துக்கலாம். ட்ரம்ப் யூ ஹிட் மாஸ்கோன்னு கேட்டிருந்தார் ஜெலன்ஸ்கியை அந்த இதில். இது வந்து மணிக்கொண்டரில் வந்திருக்கு. அப்சல்யூட்லி இஃப் யூ கிவ் த லார்ஜ் மிஸ்ஸில்னு சொல்கிறாரு இவர் ஜெலன்ஸ்கி. இது என்னமோ சின்ன குழந்தைங்க விளையாட்டுக்கு இது மாதிரி அந்த கான்வர்சேஷன் நடந்ததாக போட்டிருக்கு. நீ இதை அடிச்சிருவியா, நீ வந்து ஆயுதம் கூட நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ரஷ்யா வந்து இதுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறேன்டா, எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்கிறாப்புல ரஷ்யா. இதை பற்றி ஒரு ட்ரம்ப்புடைய பேச்சுக்களுக்கெல்லாம் பதிலளிக்கிறதுக்கு நம்பர் 1. அப்புறம் இந்தோனேஷியா மேலே 19% இம்போர்ட் தாரிஃபும் ஃப்ரீ எக்ஸ்போர்ட் ஆக்சஸ் ரிட்டர்ஸில் த இந்தியன் எக்ஸ்பிரஸில் நியூஸ் வந்திருக்கு. இந்தோனேஷியா ஒரு தாரிஃப் வந்து ஒரு ஃபைனலைஸ் ஆகிருக்கு. சரி, இப்போது ஈரான் மேலே சில முக்கியமான விஷயங்கள் நடக்குது. அதாவது இந்தியா வந்து ஈரான் போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லி கன்சிடருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்துஸ்தான் டைம்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி யூஎஸ் வந்து ஆகஸ்ட் வந்து டெட்லைன் கொடுத்துருக்குறாப்புல ஈரான் நியூக்ளியர் டீலுக்கு. இது என்டிடிவியில் வந்திருக்கு. சரி, இப்போ வந்து ரஷ்யாவுக்கு வந்து 50 டேஸ் டைம் கொடுத்தாங்கல்ல, அதுக்குள்ளே இந்த வார முடிவுக்கு கொண்டு வரணுன்ட்டு அல்ஜசீராவில் வந்திருக்கு. அது நாங்கள் தேவைப்பட்டால் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், நேரடியாக புத்தினர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார்னு சொல்லி அல்ஜசீராவில் வந்திருக்கு நியூஸ் வந்திருக்கு. சரி, அப்புறம் இந்தியா அண்ட் யூஎஸ் ஃபைனல் ட்ரேட் டீல் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஜி நியூஸில் வந்திருக்கிறது. சரியா? அதே மாதிரி சைனாவில் வந்து ஜெய்சங்கர் வந்து சைனாவுடைய பிரசிடென்ட் ஷியை மீட் பண்ணியிருக்காரு. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கு. பல பேச்சுகள் நடந்திருக்கு. அதில் வந்து ஈரான், சைனா, இந்தியா மற்றும் பல நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. இது முக்கியமாக கருதப்படுது. அதே நேரத்தில் வந்து நேட்டோ வந்து வார்ன் பண்ணியிருக்கு, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குகிறவங்களுக்கு தாரிஃப், அதாவது அவங்களுக்கு சாங்ஷன்ஸ் அதிகமாக போடப்படும். அது மெயினாக அவங்க சொல்கிறது வந்து இந்தியா, சைனா, ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரிஸை தான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே, இது அப்படி போயிட்டுருக்கு. காசாவில் வந்து எய்டு வாங்க வர்றவங்களுக்கு கொல்லப்படுறதா அல்ஜசீராவில் நியூஸ் வந்திருக்கு. அதே நேரத்தில் சீஸ்ஃபயருக்கான ஒரு இதுவே இல்லை. இடையில வந்து தண்ணிக்காக வந்த குழந்தைங்களை கொண்டது வந்து எரராக நடந்துருச்சுன்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு. அதுக்கு வந்து பல நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது அந்த பக்கம் அப்படி போயிட்டுருக்கு. ரஷ்யாவில் வார் வந்து பெரிய லெவலில் நடந்திருக்கு. இது வந்து அமெரிக்காவும் பெரிய தளவாடங்களை கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் கடுமையான போர் நடந்துகிட்ருக்கு. உலக லெவலில் இந்த பிரச்சனை இப்படி போயிட்டுருக்கு. சரி, நம்ம டெக்னிக்கலாக வந்துடலாம். டெக்னிக்கலாக இப்போ வந்து ஒரு ரைசிங் சேனலில் சப்போர்ட்டில் ஒரு க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் குளோபல் மார்க்கெட் எல்லாமே ரெட்டில் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி அதை ரியாக்ட் பண்ண போகிறது தான் முக்கியம். இப்போ வந்து என்ன நடக்கலாம் வந்துடலாம். குளோபல் மார்க்கெட் டவுன் சைடு, நம்ம மார்க்கெட் நேற்று அப் சைடு, நம்ம அதே பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். கிஃப்ட் நிஃப்டி ஆனால் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அது டவுன் சைடு தான். டெக்னிக்கலாக ஒரு நியூட்ரல் தான், அதாவது ஒரு அந்த சப்போர்ட்டில் போட்டிருக்கு. ஆனால் வந்து அது ஒரு க்ரீன் கேண்டில் தான். இன்னைக்குள்ள கேண்டிலையும் நம்ம பார்த்து தான் அது முடிவு எடுக்க முடியும். ஸோ அதை நியூட்ரலாக நம்ம எடுத்துக்கலாம். எஃப்ஐஸ் நியூட்ரல் தான், அவங்க வந்து பை சைடு மாறல, செல் சைடு இருக்காங்க, இருந்தாலும் பெரிய லெவலில் இல்லை, அதுவும் நியூட்ரலாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் அது ரேஞ்ச் மார்க்கெட், ஏதாவது நியூஸ் தான் மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நம்ம முடிவுக்கு வரலாம். இப்போதைக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் போயிட்டுருக்குன்னு நம்ம முடிவுக்கலாம். பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கம்மி தான். ஏன்னு சொன்னால் இப்போ வந்து 2.1% ஜிடிபி நம்ம இன்ஃப்ளேஷன் டாட்டா வந்த போதிலும் ரிசல்ட்ஸுக்கு வந்து மார்க்கெட் வந்து கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. டிசிஎஸ் ரிசல்ட் வந்தது, மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணி மேலே போகல, அது நியூட்ரலாக தான் அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி ஹெச்சிஎல் டெக் நியூஸ் வந்து ஹெச்சிஎல் டெக் ரிசல்ட் வந்தும் ஹெச்சிஎல் டெக்குடைய ஷேர் கீழே இறங்குச்சு. சரியா? ஸோ இன்னும் நிறைய ரிசல்ட் வர வேண்டியிருக்கு. இந்த ரிசல்ட் எல்லாமே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டு மேலே போகும் பட்சத்தில் தான் மார்க்கெட் ஃபர்தராக மூவ் ஆகும்.
இப்போ 26,277ங்கிறது லைஃப் டைம் ஹை. நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 25,200, கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் லைஃப் டைமுக்கு கீழே ட்ரேட் ஆகுது. ஸோ குளோபலில் ஒரு பிரச்சனை இல்லாத சூழ்நிலை ஏற்படணும், எஃப்ஐஸும் பயப்படணும், அதே நேரத்தில் ரிசல்ட்டும் பாசிட்டிவ் அமையணும், எல்லாம் கூடி வரும்போது தான் மார்க்கெட் மேலே போகும். அந்த சூழ்நிலை எப்போ அப்படின்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது மார்க்கெட்டு மாற்றம் ஏற்படலாம்.